ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் இளைஞர்களின் குரலை புறக்கணிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இளைஞர்களின் குரலை புறக்கணிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன்குமார், ராகுல் காந்தி தமிழக தேர்தல் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். காந்தி தொலைபேசி வாயிலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை என்பதை தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்காக வாழ்த்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் தீர்ப்பு என்பது புறக்கணிக்கவே முடியாதது, ஒருபொழுதும் புறக்கணிக்க முடியாத இளைஞர்களின் ஓங்கி ஒலிக்கும் குரலை பிரதிபலிக்கிறது என்று ராகுல் காந்தி தனது அந்த வாழ்த்து செய்தியில் பதிவிட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர்களின் கடின உழைப்பிற்கும் ஆதரவுக்கும் நான் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு சேவையாற்றவும் காங்கிரஸ் கட்சி உறுதியுடன் செயல்படும் என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதைவிட மிக முக்கியம், இளைஞர்களின் சக்தியை ஒருபொழுதும் புறக்கணிக்க முடியாது. The mandate reflects the rising voice of youth which cannot and will not be ignored. எப்பொழுதுமே புறக்கணிக்க முடியாதது, புறக்கணிக்க கூடாதது என்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நான் திரு விஜய் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இவ்வளவு பெரிய சிறப்பான ஸ்பெக்டாகுலர் ரிசல்ட் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை சிறப்பான வெற்றிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே கரூர் துயர சம்பவம் நடந்த பொழுது விஜய் அவர்களுக்கு இதே மாதிரி அவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருந்தார். தற்பொழுது மாற்று கட்சியிலிருந்து முதலாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய முதல் தலைவராகவும் ராகுல் காந்தி தான் இருந்திருக்கின்றார். மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு வாழ்த்து செய்தியை கூறியிருக்கிறார். அதைவிட மிக முக்கியம், இளைஞர்களின் அந்த ஓங்கி ஒலிக்கும் குரலை எப்பொழுதுமே புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்க முடியாது. அதுதான் தற்பொழுது தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் பிரதிபலித்திருக்கிறது என்ற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இளைஞர்களின் அந்த குரலை பிரதிபலிக்கவில்லையா அல்லது புறக்கணித்தார்களா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அவர் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக தாவேகா தலைவருடனும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். கூட்டணிக்கு மாறுவார்களா போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னமும் தொக்கி நிற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதில் மிக மிக முக்கியமான விஷயம், விஜய் அவர்களுடன் பேசிய அந்த ட்வீட் என்பதை அந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதை பிண்டு ட்வீட்டாக, அதாவது அதுதான் முகப்பில் வருவது மாதிரி அவர் வைத்திருக்கிறார். பெரும்பாலும் ராகுல் காந்தி அவ்வாறு வைக்கக்கூடியவர் கிடையாது. இதுக்கு கேரளாவில் நடந்த வெற்றி குறித்த விஷயங்களை எல்லாம் அப்படி அவர் பிண்டு ட்வீட் என்று சொல்வார்கள், அதுதான் முகப்பிலேயே இருக்கும். அதை ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.